World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு. ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரத்தில் இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வித்தியாசமான தலைப்பில் நட்சத்திரத்தை வச்சு சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த மாதம் இந்த ஒரு நட்சத்திரத்தின் தொழிலை செய்தாலே வெற்றி லாபம் பெறலாம் என்ற தலைப்பில் அற்புதமான சொற்பொழிவாற்ற இருக்கிறார் நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்கள். திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு இந்த ஒரு நட்சத்திரத்தின் தொழிலை செய்தாலே வாழ்வில் வெற்றி பெறலாம், லாபத்தை ஈட்டலாம் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. பொதுவாகவே நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தை கொண்டது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். அவைகளில் வாரம் 7ஆகவும் நட்சத்திரம் 27ஆகவும் திதிகள் 30ஆகவும் கரணங்கள் 11ஆகவும் நாமயோகங்கள் 27ஆகவும் கொடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே நம்மளுடைய பஞ்ச அங்கங்களை உள்ளடக்கியது தான். இதில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் முதன்மை வகிக்கிறது என்பதை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். 12 ராசிகள், 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலன்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாராபலன்களில் நம்மளுடைய திசையோ அல்லது திசாபுத்தியோ அல்லது எதுவோ ஒன்று நடக்க வேண்டும், கிரகங்கள் அதில் அமர வேண்டும், நல்ல தாராபலன்களில் அமர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். அந்த பலன்களையும் நாம் அறிந்து வருகிறோம். இருந்தாலும் இந்த தாரா பலன்களை நமக்கு
2, 4, 6, 8, 9, 11 சமுதாய பகையாக இருந்தாலும் அதுவும் சம்பத்து தாரை என்று கொடுத்திருக்கிறார்கள். 13 பதவி உயர்வு. அடுத்து 15 பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அடுத்து 17 மைத்திர நட்சத்திரம். 18 பணப்பகையாக இருந்தாலும் பரம மைத்திர நட்சத்திரம். 20 சம்பத்து தாரை நட்சத்திரம். 24 தெய்வ அனுகூல நட்சத்திரம். 26, 27 மைத்திரம் பரம மைத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். இவைகளில் நல்ல தாராபலன்கள் என்று நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவைகளில் நல்ல தாராபலன்கள் தான், ஆனால் அதிலும் ஒரு நெருடல்கள் இருக்கிறது. அப்ப முதல் ராசியில் வரக்கூடிய 2வது நட்சத்திரம் ஜென்மத்திலேயே வருகிறதா? ஜென்மம்னா என்ன? நமக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆக அதிலும் ஒரு நெருடல்கள் இருக்கிறது. 4வது நட்சத்திரம் 2வது ராசியில் வரும். அது சேமதாரை என்று நாம் சொல்லுகிறோம். அதிலும் வாமதாரை என்று வருகிறது. அதிலும் ஒரு நெருடல்கள் இருக்கிறது. அப்ப 3வது நட்சத்திரம் 3வது ராசியில் 6வது நட்சத்திரம் வருகிறது. 3 என்றால் விடாமுயற்சி வெற்றி ஸ்தானம். ஆனாலும் அது ஒரு மறைவு ஸ்தானம். அங்கே 6வது நட்சத்திரம் வருகிறது. அதுவும் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இருந்தாலும் அதிலும் ஒரு நெருடல்கள் இருக்கிறது. 4வது ராசியில், இது காலபுருஷ தத்துவத்திற்கு நான் சொல்லி வருகிறேன், 4வது ராசியில் 8வது நட்சத்திரம் இருக்கிறது. அது மைத்திரம், நல்லது செய்யும். அடுத்து அதிலும் 9வது நட்சத்திரமே வருகிறது. 4வது ராசியில் 9வது நட்சத்திரமே வருகிறது. அது 9வது நட்சத்திரம் நம் நண்பர்களுக்குள் பகையை உண்டு பண்ணும். அப்ப 4ஆம் இடத்தில் வரக்கூடிய 8வது நட்சத்திரம் ஒரு நல்லதை செய்யும். 9வது நட்சத்திரம் ஒரு நல்லதையும் செய்யும், ஒரு நெகட்டிவையும் செய்யும். அடுத்து 5வது ராசியில் 11வது நட்சத்திரம் வருகிறது. 11 என்றால் சமுதாய பகையை குறிக்கிறது. அங்கேயும் பிரச்சனைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்ல தாராவளங்களில் இதுவும் இந்த பிரச்சனைகளை கொடுக்கிறது. அடுத்து 13வது நட்சத்திரம் 6வது ராசியில் வருகிறது. அது நல்ல நட்சத்திரம். 13வது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். ஆனாலும் அரசு வேலை, அடிமை தொழில் இவைகளில் நம்மளை முன்னேற்றுமே தவிர சுய சம்பாத்தியம் என்ற தலைப்பை கொடுக்கார். ஆனாலும் 13வது நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். அடுத்து 15வது நட்சத்திரம் 7வது ராசியில் வருகிறது. பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அதில் என்னன்னா, தகப்பன் ஒரு நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய பையன் 15வது நட்சத்திரமாக இருந்தால் தகப்பனுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் கொண்டு போய் விடுவார் தன்னுடைய மகன். ஆக அதிலும் ஒரு நெருடல்கள் இருக்கிறது. அப்ப 8வது ராசியில் 17வது நட்சத்திரமும் 18வது நட்சத்திரமும் வருகிறது. 17 என்றால் மைத்திரம், 18 என்றால் பணப்பகை நட்சத்திரம். ஆக பணப்பகை நட்சத்திரத்திற்கும் அங்கே 8வது ராசியில் வரக்கூடிய இந்த 17ம் 18ம் ஒரு நெருடல்களை குறிக்கிறது. அடுத்து 20வது நட்சத்திரம், காலபுருஷ தத்துவத்திற்கு 20வது நட்சத்திரம் பூராடம். ஏன் பூராடத்தை போராட்டம் நிறைந்த நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள்? யாராவது ஒருவர் நம்முடைய ஜோதிடர்கள் சொல்லுங்களேன், பூராடத்தை ஏன் போராட்டம் நிறைந்த நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள்? தெரியாதா? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். பூராடம் போராட்டம் நிறைந்த நட்சத்திரம் என்று நாம் ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? ஏன்னா பூராடம் 20வது நட்சத்திரம், அதற்கு அடுத்த நட்சத்திரம் உத்திராடம் 21வது நட்சத்திரம். அதில் யார் பிறந்தது? கணபதி தலை துண்டிக்கப்பட்டு திரும்பி தலைமை தலை பொருத்தும் பொழுது அவருக்கு உத்திராடத்தில் பிறந்தார். உத்திராடம் என்பது ஒரு கரும நட்சத்திரம், 21வது நட்சத்திரம். நாம் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது புரோகிதர் என்ன சொல்வார்? 21 தலைமுறையா பித்ரு மாத்திரு சாபங்கள் நீங்க வேண்டும் உங்களுக்கு, அப்படி என்று புரோகிதர் சொல்வாரா? இந்த 2வது நட்சத்திரம் 21வது நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால் பூராடம் போராட்டத்தை குறிக்கிறது என்று குறித்திருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய நிஜம். ஆக பூராடம் போராட்டத்தை குறிக்கக்கூடியது. அப்ப 20வது நட்சத்திரமும் காலபுருஷ தத்துவத்திற்கு
ஒரு பிரச்சனைகளை கொடுக்கிறது. அடுத்து 24வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். நமக்கு காலபுருஷனுடைய 11வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். இதுவும் நமக்கு ஒரு பெஸ்டான நட்சத்திரம். அடுத்து 26, 27 12வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் மைத்திரம், பரம மைத்திரம் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் 12 என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அங்கே மைத்திரமாக இருந்தாலும் பரம மைத்திரமாக இருந்தாலும் ஒரு நெருடல்களை குறிக்கிறது. இப்போ 12 ராசிகள் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு தாராபலன்களை நான் சொல்லி வந்துட்டேன். ஒரு ராசியில் ஒண்டி நான் தாராபலனே சொல்லலை. அது எந்த ராசின்னு சொல்லுங்க ஐயா. 2வது நட்சத்திரம் ஜென்மத்தில் வருதுன்னு சொல்லிட்டேன். 4வது நட்சத்திரம் 2ல் வந்துருச்சு. 6வது நட்சத்திரம் 3ல் வந்துருச்சு. 8, 9, 4ல் வந்துருச்சு. 11வது நட்சத்திரம் 5ல் வந்துருச்சு. 13வது நட்சத்திரம் 6ல் வந்துருச்சு. 15வது நட்சத்திரம் 7ல் வந்துருச்சு. 17, 18, 8ல் வந்துருச்சு. 20வது நட்சத்திரம் 9ல் வந்துருச்சு. 11வது நட்சத்திரம் 24வது நட்சத்திரம் 11ல் வந்துருச்சு. 26, 27, 12ல் வந்துருச்சு. இடையில ஒரு ராசி விட்டு போச்சு. 10வது ராசியா? இந்த ராசிகளில் நல்ல தாராபலன்களை கொடுத்துருக்காங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு நம்ம சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுக்கணும். உபஜயஸ்தானங்களில் 10ம் 1. அப்போ 10ல் ஒரு பாவியாவது அங்கே என்னென்ன நட்சத்திரம் வருகிறது? 21, 22, 23. 21 விபத்து தாரை, 22 வைநாசிகம், 23 காரியத்தடை. அப்போ பார்த்தீங்களா, எல்லா ராசிலையும் நல்ல தாராபலன் வருகிறது. 10ல் ஒண்டியும் கெடுதலான ஒரு நட்சத்திரத்தை கொண்டு அங்கே வச்சிருக்காங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ சரிங்க சார், நீங்கள் என்ன சார் தாராபலன்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க? இந்த நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தினுடைய தொழிலை செய்யுங்கன்னு சொன்னீங்களே சார். அப்போ இதில் பாருங்கள், பெஸ்ட்டாக எடுத்தது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில் 4வது வீட்டில் உள்ள 8வது நட்சத்திரம், 6வது வீட்டில் உள்ள 13வது நட்சத்திரம், 11வது வீட்டில் உள்ள 24வது நட்சத்திரம். பாக்கியெல்லாம் பெஸ்ட்டாக ஒரு நெருடல்களை கொடுத்து விலைக்கு கொண்டு போகும், அவ்வளோதான். ஆனால் இதில் பாருங்கள் 8, 13, 24 பெஸ்ட்டு சார். 8வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் 13வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் வாழ்க்கையில் 24வது நட்சத்திரத்தில் நடந்தாலும் வெற்றி பெற்றலாம். அப்போ இதில் எது சார் பெஸ்ட்டு, எதை சார் நம்ம தொழிலாக எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ 8வது நட்சத்திரத்தினுடைய அதுலேயும் ஒரு நெருடல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். 13ல் அடிமை தொழில், அடிமை தொழிலில் வெல் செட்டிலாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3ல் 24வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலை நாம் செய்தோமானால் அந்த நட்சத்திர பாவகத்தினுடைய தொழிலையும் அந்த நட்சத்திர காரகத்துவத்தினுடைய தொழிலையும் அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலையும் நாம் செஞ்சோம்னா நிலையானதொரு வெற்றியை கொடுத்துரும். 24வது நட்சத்திரம் நிலை உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும், ஏதோ ஒரு தொழில் தொடங்கினாலும் நிலையானதொரு வெற்றியை கொடுத்துரும். ஆனால் 24வது நட்சத்திரத்திலேயே 2ம் 4ம் வரும். வருமானம் வந்துருச்சா? 4 ஒப்பந்தம் முதலீடுகளா? 24 என்று வந்துருச்சா? அப்போ 24வது நட்சத்திரத்தினுடைய பாவகத்தினுடைய தொழிலும், இப்போ 24வது நட்சத்திரம் எனக்கு 8ல் வருது, ஜோதிடம் சிறப்பாக வரும். 5ல் வருது, காலபுருஷ தத்துவத்திற்கு நான் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு லக்கணம் மாறும்ல. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா சிறப்பானதொரு வெற்றியை கொடுத்துரும். நான் எப்போது சொன்னாலும் எடுத்துக்காட்டோடு சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போது சொன்னாலும் இந்த நட்சத்திரத்தில் இவர் இருக்காரு, இந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலை இவர் செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எடுத்துக்காட்டோடு தான் சொல்லுவேன். அப்போ நிலையானதொரு நட்சத்திரத்தினுடைய இந்த 24வது நட்சத்திரம் இதில் சொல்லலாம் சார். சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம் தானே சொல்லலாம், அது கடைசியாக வரேன்.
ஆனால் 11ஆம் பாவகம் என்பது நமக்கு லாபத்தை கொடுக்குமா, சிறுசேமிப்பை கொடுக்குமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல நண்பர்களை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். 2ல் வருமானம் தான் சார். 1000 ரூபா சம்பாதிச்சேன், படுத்த எந்திரிச்சேன், தூங்கினேன், அவ்வளோதான் சார். சிறு சேமிப்பு கிடையாது. சிறு சேமிப்பு என்பது 11ஆம் பாவகத்தில் வரக்கூடிய 24வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை, அந்த பாவகத்தினுடைய தொழிலை, அந்த காரகத்துவத்தினுடைய தொழிலை, அந்த டிஎன்ஏவினுடைய தொழிலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் வாழ்வில் வெற்றி பெறலாம். புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு மனிதனும் 24வது நட்சத்திரத்தை இயக்குகிறான். மறைமுகமாகவோ நேரடியாகவோ இயக்குகிறார்கள். ஆனால் இயக்கி வெற்றி கண்டிருக்கிறார்கள். நம்ம ஜோதிட துறையிலிருந்து, சினிமா துறையிலிருந்து, அரசியல் துறையிலிருந்து. அரசியல் துறைக்கு ஏன் சார் போறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி ஒருத்தருக்கு 24வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா அரசியலில் வெற்றி பெற்றிருப்பார். ஏன்னா அஸ்வினி சூரியனுடைய டிஎன்ஏயை கொண்டது. அதில் தான் உச்சமே பெறுவார். மேச ராசியில் தான் உச்சமே பெறுவார். அப்போ ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் விடை இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜோதிடர்களை சொல்லிடுறேன், ஒரு 5 பேர் 6 பேரை ஜோதிடர்களை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அரசியலில் உள்ளவங்கள சொல்கிறேன். ஏன்னா அவங்க அந்த தொழிலை நடத்தினது, அந்த தொழிலை அவங்க பண்ணதுனால அரசியலும் ஒரு தொழில் தான். புரியுதுங்களா? அரசியலும் ஒரு தொழில் தான். அப்போ ஜோதிடர்களை நம்ம சொல்லிட்டோம்னாவே தெரிஞ்சு போயிடும். சார் வெற்றி பெற்றிருக்காங்க சார், 24வது நட்சத்திரத்தை கண்டிப்பாக அவங்க ஏற்கிறாங்க சார், ஏக்கி தான் வெற்றி பெற்றிருக்காங்க சார். அந்த தொழிலை அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, மறைமுகமாக அந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் 24வது நட்சத்திரத்தை ஏற்கணும் சார், அந்த தொழிலை செய்யணும் சார், அந்த பாவக தொழிலை செய்யணும் சார், அந்த டிஎன்ஏ தொழிலை செய்யணும் சார். செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க சார். உதாரணம், என்னுடைய குருநாதர் வல்லரசு ஐயா அவர்கள் விசாக நட்சத்திரம், விசாகத்திற்கு 24வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் எங்கே வருகிறது? காலபுருஷனுடைய 5வது வீட்டிலும் 6வது வீட்டிலும் அந்த நட்சத்திரம் வரும். 5னா ஜோதிடமா ஐயா? சொல்லுங்கய்யா. 5னா ஜோதிடமா? 8ம் ஜோதிடம், 5ம் ஜோதிடம். ஜோதிட தொழில் பண்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? 5ஆம் இடம்ங்கிறது ஜோதிடம், அதனுடைய டிஎன்ஏ புதன். புதன் தொழில் பண்றார். அடிங்க சார், ஏதாவது கைதட்டுங்க. புதன் தொழிலை அவர் 24வது நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார். அந்த நிலையான ஒரு நட்சத்திரத்தை இயக்கியதனால் அந்த நிலையான தொழிலை அவருக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப 24வது நட்சத்திரத்தை எங்களுடைய குருநாதர் அந்த தொழிலை அவர் செய்கிறார். நிலையான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டார். பெறன்னு சொல்லல, பெற்றுவிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒவ்வொரு மனிதனையும் எடுக்க வேண்டும். நெல்லை வசந்தனையா ஜோதிட தந்தை, ஜோதிட பிதாமகன், அவருடைய நட்சத்திரம் ரோகிணி. அவருக்கு 24வது நட்சத்திரம் ரேவதியாக வரும். ரோகிணி மிருகசரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்யம் 6ஆக வந்தால் ரேவதி 24ஆக வரும். ரேவதி யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். அவர் என்ன தொழில் செய்தார்? இன்னைக்கு ஜோதிட பிதாமகனாக இருக்கிறார். அதில் பிறந்தவர் சனீஸ்வர பகவான். புதன் தொழிலை எடுத்து செய்தார். அங்கேயும் சனீஸ்வரன் வருகிறார். புரியுதுங்களா? அப்ப அவரும் நிலையானதொரு வெற்றியை பெற்றார். செல்வி தாமையா அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம். அவருக்கு சதய நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வரும். சதயம் யார் சார்? யாரு சதயம்? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அவர் யார் சார்? யாரா இருப்பாருங்க? யாரா சார் இருப்பார்? திருச்செங்கோடு மண்ணு ஜோதிடம் சார், அது வேற விஷயம். அப்ப அவர் ஜோதிடம் சார்ந்த தொழில் தானே பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க ஐயா? சொல்றது புரியுதா இல்லையா? ஏதாவது கை தட்டுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சதய நட்சத்திரம் திருச்செங்கோடு ஜோதிட மண். சதயம் யார் பிறந்த நட்சத்திரம்? யமன் பிறந்த நட்சத்திரம், ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம். அவர் அரசியலிலும் கொடிகட்டி பறக்கிறார். செல்வி தாமையா அவர்கள். புரியுதுங்களா? எங்க
இந்த மணிகண்ட ராஜா சாஸ்தா மணிகண்ட ராஜா அவர்கள் பூர நட்சத்திரம். பூரத்திற்கு புனர்பூசம் 24வது நட்சத்திரமாக வரும். புனர்பூசம் யாருடைய நட்சத்திரம்? குருவனுடைய நட்சத்திரம். அதனுடைய டிஎன்ஏ என்ன? சனி பகவான். அப்ப குரு தொழில் அவர் செய்கிறார், வகுப்பு எடுக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், வெற்றி பெறுகிறார். அப்ப 24வது நட்சத்திரத்தை மறைமுகமாக அவர்கள் இயக்குகிறார்கள். தெரியவில்லை என்றாலும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அது காலபுருஷனுடைய 3வது வீட்டில் வருகிறது. காலபுருஷனுடைய 3வது வீட்டிலும் 4வது வீட்டிலும் அந்த புனர்பூசம் வருகிறது. அப்ப அவர் ஜோதிட தொழிலில் யூடியூப் சேனலை வச்சு நடத்தி போயிட்டு இருக்கார். புரியுதுங்களா? அப்ப ஜோதிடர்கள் நிறைய பேர், நான் ரேவதி நட்சத்திரம், எனக்கு 24வது நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் யார் சார் பிறந்தது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அவிட்டத்தில் யார் பிறந்தது? ஐயா சொல்லுங்கய்யா. அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்தது? சார் புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் சார். புதன் தொழிலை நான் செய்கிறேனா இல்லையா? ரியல் எஸ்டேட்டும் செய்கிறேன். புரியுதுங்களா? அப்ப 24வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை ஒவ்வொரு மனிதனும் தேர்ந்தெடுத்து செய்தால் வாழ்வில் வெற்றி பெறும். இதை செய்யுங்க. ஐயா கருணாகரன் ஐயா, உங்களுடைய நட்சத்திரம் என்ன? அவிட்டம். அவர் பார்த்தீங்களா இல்லையா? அவருடைய நட்சத்திரமே புதன் பிறந்த நட்சத்திரம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. அவருக்கு மூல நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வருது, கேதுவனுடைய நட்சத்திரம். என்ன தொழில் செய்கிறார்? காலபுருஷனுடைய 9வது வீட்டில் வருகிறது. ஆன்மீகம் சார்ந்தாவே ஜோதிடம் தான். அவ்வளவுதாங்கய்யா. ஜோதிடத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றார் அப்படின்னா கண்டிப்பா 24வது நட்சத்திரம் இயங்கும், நிலையானதொரு வெற்றியை அவருக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப பூரத்தில் பிறந்தவர் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். பண்டிட் விஜய் சார் அவரும் பூரத்தில் பிறந்தவர். புனர்பூசம் 24வது நட்சத்திரம். குரு தொழில் அவரும் செய்கிறார், வகுப்பெடுக்கிறார். புரியுதுங்களா? நான் சொல்றது வெற்றி கண்டவங்கள. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம அந்த நட்சத்திரத்தை 24வது நட்சத்திரத்தை நாம் தேர்ந்தெடுத்து நாம் செய்தோமானால் வாழ்வில் வெற்றி பெறலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா 2, 11, 10. 10ங்கிறது தொழில். அந்த தொழிலில் வருமானம்ங்கிறது 2, சேமிப்புங்கிறது 11. அப்ப 24 சேமிப்பே நீங்க டைரக்டா எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். வருமானம் வரும் சேமிப்பீங்க, வருமானம் வரும் சேமிப்பீங்க. 10 தொழில் சார். புரியுதா உங்களுக்கு? 10க்கு அடுத்த பாவகம் தான் 11ஆம் பாவகம். தொழில் செஞ்சா வருமானம் கொடுக்கணும்ல, அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க இங்க. அப்ப அது மாதிரி செய்யணும். நம்ம ஜோதிடர்கள் நிறைய ஜோதிடர்கள் பூரத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க பூரத்தில் பிறந்தவங்க. புனர்பூசம் 24வது நட்சத்திரமாக வரும், ராமர் பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? கணேஷ் அவர்கள், அவரு நீங்க பூரம் தானே? நீங்க அவர் பூர நட்சத்திரம். ஜோதிடத்தில் வந்து உட்காந்துருக்காரா? வெற்றி பெற்றிருக்காரா? இப்படிதாங்கய்யா. இப்ப 24வது நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்றாங்க 24வது நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் பண்ணுங்கன்னு. நான் தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சரராசிகளில் வரக்கூடியவர்கள், அதாவது சரலக்கணங்கள், மேஷம், கடகம், துலாம், மகரம், இவங்களில் தான் 11வது அந்த 24வது நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் கொடுக்கணும். புரியுதுங்களா? மற்றவங்களாம் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா வாழ்வில் வெற்றியை கொடுத்துரும். இந்த சரராசிகளில் வரக்கூடியவங்க, சர லக்கணத்தில் வரக்கூடியவங்க, இதில் லக்கண புள்ளியும் நம்ம எடுத்துக்கலாம். லக்கண புள்ளி இப்போ எனக்கு அனுசம் 2 லக்கண புள்ளி. அனுசம் கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். எனக்கு அஸ்தம் 13வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரமாக வரும். அஸ்தம் யார் சார்? குருவனுடைய டிஎன்ஏ. குரு தொழில் தானே பண்ணுறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அஸ்த நட்சத்திரம் நமக்கு லக்கண புள்ளிக்கும் வேலை செய்யும் என்று நான் சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரனுக்கும் நீங்கள் பாதகாதிபதி எடுக்கணும், லக்கண புள்ளிக்கும் பாதகாதிபதியை எடுக்கணும்.
அது மாதிரி நீங்கள் அந்த நமக்கு நட்சத்திரம் வருது சார். இப்போ அஸ்வினினா சதய நட்சத்திரம், அவங்களுக்கு கருப்பு திராட்சையை தானம் பண்ணிவிட்டு அந்த தொழிலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். வேலு சிவா ஐயா அஸ்வினி தான். அவர் ஜோதிடத்தில் ஜெயிச்சிட்டு இருக்காரா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் 24வது நட்சத்திரம் வாழ்வை வளமாக்கும். அப்போ ஜோதிடர்கள்லாம் நான் சொல்லிட்டேன், அரசியல் தலைவர்களை எடுப்போம், முதல்ல தேசிய தலைவர்களை எடுப்போம். மோடி ஐயா அனுசம் நட்சத்திரம், அவருக்கு 24வது நட்சத்திரம் அஸ்தம். முதல்ல ஒரு டீ கடை வைக்கிறார். 27வது நட்சத்திரம் விசாகம், அந்த டீ கடையை வைக்கிறார். தெய்வ அனுகூல நட்சத்திரம், நல்லா பாருங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாரு, ஜனசங்கம் போகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது சூரியன் ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சு. அஸ்தத்தில் பிறந்தவர் சூரிய பகவான். நவக்கிரகத்தில் உள்ள சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். காலபுருஷனுடைய 13வது நட்சத்திரத்தை மறைமுகமாக அவர் இயக்குகிறார், அரசியலில் நுழைகிறார். இன்றைக்கு பாரத பிரதமராக 3 முறை வேண்டு காட்டியிருக்கிறார். ஏதாவது சும்மா தட்டுங்க. அப்ப 24வது நட்சத்திரத்தை தொழில் ரீதியாகவும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வெற்றி பெற்றாரா? 3 முறை பாரத பிரதமர், இன்னும் வருவார். புரியுதுங்களா? அப்ப ஒரு மனுஷன் 24வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை செஞ்சாலே போதும் சார், அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் அனுபவிச்சு விடுவான். பிறவை பலனை அவன் அடைந்து விடுவான். எழுதிக்கங்க. மோட்டிவேஷன் சரரக்கணக்களுக்கு ஒண்டித்தான் அவர் பாதகத்தை செய்வார். அதே அந்த பொருளை நாம் தானம் செய்து விட்டால் வெற்றியை உண்டாக்கி விடுவோம். செல்வி தாமு ஐயா அவர்கள் நிறைய தானங்கள் கொடுக்கிறார், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் அஸ்வினி தான். சதய நட்சத்திரத்துக்கு தானங்கள் கொடுத்தாவே இந்த புதன் சார்ந்தவங்களுக்கெல்லாம் டொனேட் கொடுக்குறார். ஜோசியத்திற்கு அவளை டொனேட் செய்கிறார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவருடைய வாழ்வு வளமாகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ 24வது நட்சத்திரத்தை இயக்குகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உத்திர நட்சத்திரம், தேசிய தலைவர். அவருக்கு 24வது நட்சத்திரம் பூசமாக வரும். பூசம் யார் பிறந்த நட்சத்திரம்? குரு பிறந்த நட்சத்திரம். ராமலிங்க அடிகளார் பிறந்த நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனாலும் சனியினுடைய நட்சத்திரத்தாக ராமலிங்க அடிகளார் ஜோதியாக போய்விட்டார். சுபாஷ் சந்திரபோஸ் என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியவில்லை. விமான விபத்தில் இறந்தார் என்று சொன்னாங்க, தெரியல. ஆனாலும் அந்த 24வது நட்சத்திரம் ஆளை புஷ்ஷிங் பண்ணி, பூச நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும், சனியினுடைய நட்சத்திரம், புஷ்ஷிங் பண்ணி அவங்கள மறைவாக்கிறது. ஆனாலும் வெற்றி பெற்றார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினார். தனி இயக்கம் கண்டார். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேசிய தலைவர்களில் 2 பேரை சொல்லிட்டோம். அதே தான் அறிஞர் அண்ணாவும். உத்திர நட்சத்திரம் தான் அவரும் ஏக்கி வெற்றி கண்டு இறந்து போனார். ஆனால் சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு 24வது நட்சத்திரமாக வந்தால் அதில் ஒன்றியும் ஒரு குளறுபடிகள் இருக்கிறது. அந்த காரகத்துவத்தை நாம் இயக்க வேண்டும். அந்த காரகத்துவத்தினுடைய தொழிலை செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இவர் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வந்துடும். அறிஞர் அண்ணா சொல்லியாச்சு. அடுத்து காமராஜரை சொல்லுவோம். அவர் பூரட்டாதியில் பிறந்தவர். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பூரட்டாதியில் பிறந்தவர். அவருக்கு 24வது நட்சத்திரம் உத்திராடமாக வரும். அது காலபுருஷனுக்கு 21வது நட்சத்திரமா? 24வது நட்சத்திரத்தை அவர் இயக்கினார். ஆனால் உத்திராடம் குருவினுடைய டிஎன்ஏ பெற்றது. ஆனால் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த காரகத்துவத்தை அவர் இயக்கினார். முதலமைச்சராக இருந்தார். ஆனாலும் அதை அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். 21வது நட்சத்திரம் கர்ம வினையை குறிக்கும், காரிய தடையை குறிக்கும், ஒரு விபத்தை குறிக்கும். இதில் காலபுருஷ தத்துவத்திற்கும் நாம் எடுக்க வேண்டும். அப்ப அதை இயக்குகிறார், வெற்றி கண்டார். ஆனாலும்
அவர் இறந்து போகிறார். நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசி, அவருக்கு 24வது நட்சத்திரம் அஸ்வினியாக வரும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 24வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக வரும். அஸ்வினி நட்சத்திரம் என்பது தலைமை இடத்தை குறிக்கும், சென்னையை குறிக்கும். சென்னைக்கு சென்றார். அரசியலில் அவர் நுழைந்து 40 ஆண்டு கால முதலமைச்சர் வாழ்க்கையை வாழ்ந்தாரா இல்லையா? ஐயா சொல்லுங்கய்யா. 24வது நட்சத்திரத்தை டாக்டர் கலைஞர் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்கள் சுவாதி என்கிறார்கள், ரேவதி என்கிறார்கள். சுவாதியை எடுத்துக்கொள்வோம். சுவாதிக்கு 24வது நட்சத்திரம் சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம். அவருக்கு பூர நட்சத்திரம் 24வது நட்சத்திரமாக வரும். காலபுருஷனுடைய 5வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் சமுதாய பகை குடிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனுடைய ஆட்சி மூலத்திரிகோணம் பெரும் வீட்டில் அந்த நட்சத்திரம் வரும். சூரியன் யார்? அரச கிரகம். அரச கிரகமா ஆச்சாலியா? எங்களுடைய பிரபஞ்ச குழுலே ஒருத்தர் இருக்காரு சுவாதியில, சென்னையை சேர்ந்த ராம் சரண் அவர்கள். பூர நட்சத்திரம். நிறைய அரசியல் தலைவர்களை அவருக்கு தெரியும். அவரும் பூர நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ செவ்வாய். அந்த ரியல் எஸ்டேட் தொழிலையும் அவர் செய்து வருகிறார். அப்ப 24வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை நாம் செய்தோமானால் வெற்றி கண்டார். நம்மளுடைய புரட்சி தலைவர் அவர்களும் வெற்றியை கண்டார். ஆனாலும் அது சமுதாய பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரமா? 13 ஆண்டுகள் வாழ்ந்தார். 13 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம். நான் சொன்னதை போல காலபுருஷ தத்துவமும் அங்கே வேலையை செய்யும். புரியுதுங்களா? அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரம். அவருக்கு 24வது நட்சத்திரம் திருவாதிரையாக வரும். திருவாதிரை யார் பிறந்த நட்சத்திரம்? சிவன் பிறந்த நட்சத்திரம், ருத்ரன் பிறந்த நட்சத்திரம், நடராஜன் பிறந்த நட்சத்திரம், தஞ்சை சரபோஜி அவர்கள் பிறந்த நட்சத்திரம். காலபுருஷனுடைய 3வது வீட்டில் வருகிறதா? 3 என்றால் என்ன? திரைப்படம், யூடியூப் சேனல். வெற்றி கண்டாரா இல்லையா? திருவாதிரை என்பது சுக்கிரனுடைய டிஎன்ஏயை பெற்றது. சுக்கிரன் கலை, சினிமாவிலும் வெற்றி பெற்றார். இன்றைக்கு நமக்கு ஈசன் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறார். அவரும் அரசியலில் வெற்றி பெற்றார். எல்லாம் 24வது நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி கண்டார்கள். நம்முடைய இப்பொழுது உள்ள ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம், சிம்மராசி பூர நட்சத்திரம் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு 24வது நட்சத்திரம் புனர்பூசமாக வரும். ராமர் என்ன கஷ்டப்பட்டாரோ அவ்வளவும் ஸ்டாலின் அவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். மிசா சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவரால் இப்பொழுதுதான் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. புனர்பூசம் அவருக்கும் வேலை செய்தது. சினிமாவிலும் அவர் நடித்தார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? காலபுருஷனுடைய 3வது வீடும் அவருக்கு வேலை செய்தது. இப்படித்தான் 24வது நட்சத்திரத்தை ஒவ்வொரு மனிதனும் இயக்கி வெற்றி கண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் எப்படி இயக்குகிறார் என்று பாருங்கள். அவருக்கு 24வது நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. 24வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக வருகிறது. ஆயில்யத்தினுடைய டிஎன்ஏ யார் சார்? சூரியன். சூரியன் தானே அரசு கிரகம். இயக்கி வெற்றி கண்டாரா இல்லையா? வெற்றி சொல்லுங்கய்யா. வெற்றி கண்டாரா இல்லையா? தோக்குறார், ஜெயிக்கிறார். அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டார்ல. அப்ப அஸ்வினி ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏயை அவர் இயக்குகிறார். இயக்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியலில் இப்படி ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த 24வது நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப நம்ம நடிகர்ல இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல விஜய் அவர்கள் பூச நட்சத்திரம்.
பூசத்திற்கு 24வது நட்சத்திரம் ரோகிணியாக வரும். ரோகிணியில் யார் பிறந்தது சார்? கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் சார். காலபுருஷனுடைய 4வது நட்சத்திரம் சார். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சார். அப்போ வெற்றி பெறுவாரா இல்லையா? ஐயா சொல்லுங்கய்யா. இவர் முதல்வர் ஆவார் என்று நான் சொல்லவில்லை. அரசியலில் வெற்றி பெறுவார். அந்த நட்சத்திரம் காலபுருஷனுடைய 2வது நட்சத்திரம், 2வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம், சுக்கிரனுடைய வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். சுக்கிரன் என்றாலே கலைத்துறையில் அவர் வென்று காட்டியிருக்கிறார். அப்போ 24வது நட்சத்திரத்தை அவரும் கேட்கிறார்ல, புரியுதுங்களா? எங்க ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் மக நட்சத்திரம், அவருக்கு 24வது நட்சத்திரம் திருவாதிரை. ஐயா திருவாதிரை எங்க வருகிறது? காலபுருஷனுடைய 3வது வீட்டில் வருகிறதா? 3 என்றால் யூடியூப் சேனல், திரைப்படமா சேனல் நடத்துறாரா? வெற்றி பெற்றுட்டாரா இல்லையா? ஐயா எடுக்குங்க. திருவாதிரைக்கு வந்து சுக்கிரன் வந்து டிஎன்ஏ கலைத்துறை, வெற்றி கண்டுட்டாரா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? கதிர் வந்து ரேவதி. சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா, அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க ராமாயணம் மகாபாரதத்தை கரைத்து குடித்தவர் அண்ணன், புரியுதா உங்களுக்கு? ஆனா அதில் பிறந்தவரை நான் சொல்லிவிட்டேன், கிருஷ்ண பரமாத்மா. புரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்ப வெற்றி பெறுவார். அப்ப மக நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர். காலபுருஷனுடைய 3வது வீடு அவருக்கு 24வது நட்சத்திரமாக வருகிறது. 11வது வீடு இவருக்கு 3வது வீடாக வருகிறது. 3னா என்ன சார்? கலைத்துறை, யூடியூப் சேனல், வெற்றி பெற்றிருக்கிறார். நம்மளுடைய கதிர் ரேவதி நட்சத்திரம், அவருக்கு 24வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாக வருகிறது. அவிட்டத்தில் பிறந்தவர் புதன் பகவான். புதனுடைய தொழிலை அவர் செய்து கொண்டிருக்கிறார், வெற்றி பெறுவார். இன்னொரு தொழிலையும் அவர் செய்ய வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்தார்களே ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு அவர் போகலாம். புரியுதுங்களா? அப்போ 24வது நட்சத்திரத்தை நான் இப்படி சொல்லிட்டேன் சார். எப்படி இயக்கணும், இப்படி அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம். இப்போ 5ஆம் பாவகம்னா ஜோதிடம், 6ஆம் பாவகம் அந்த காரகத்தினுடைய ஒரு ஃபைனான்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஆஃபீஸ் வைக்கலாம், மெடிக்கல் வைக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்திற்கும் நாம் உதவ வேண்டும். நமக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவ தொழிலையும் செய்ய வேண்டும், அதனுடைய டிஎன்ஏ தொழிலையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அவிட்டத்தினுடைய டிஎன்ஏ சனி பகவான். அப்போ புதன் தொழிலை நம்ம செய்யலாம். அவிட்டம் 24வது நட்சத்திரமாக வந்தாலும், ஜென்ம நட்சத்திரமாக வந்தாலும் புதன் தொழிலை, ஜோதிட தொழிலை நாம் செய்யலாம். புரியுதுங்களா ஐயா? புரிஞ்சுக்கா புரியலையா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காயா அப்படின்னு புரிஞ்சிச்சா புரியலையா? 24வது நட்சத்திரத்தோட எக்ஸாமினேஷனோட நான் சொல்லிட்டேன். குறை இருந்தால் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் சார். சார் நான் இந்த தொழில் பண்ணுறேன், 24வது நட்சத்திரத்தினுடைய அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன். ஐயாவிலிருந்து எங்கள் ஐயா வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஜோதிட மக நட்சத்திரத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, பூர நட்சத்திரத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 24வது நட்சத்திரத்தை இயக்குறாங்க. எங்கள் ஐயாவே எடுத்துக்காட்டு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலை நாம் செய்தோமானால் வெற்றி பெறலாம் சார். அஸ்வினி, அப்போ நட்சத்திரத்தினுடைய நான் விவரத்தை சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் 24வது நட்சத்திரத்தினுடைய தொழிலையோ அல்லது அந்த காரகத்துவ தொழிலையோ அல்லது அந்த டிஎன்ஏனுடைய தொழிலையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சார், லாபத்தோடு வெற்றி பெறலாம். இப்போ வெற்றி பெற்றோம்னா சார் வெற்றி பெற்றுட்டேன் சார் அப்படின்னா மாதம் ஒரு 30,000 கிடைக்குது, இஎம்ஐ கட்டுறாங்க, ஏதோ வருமானம் வருது, அப்படித்தான் போகணுமே கூடாது. வெற்றியும் பெறணும், லாபத்தையும் நாம் அடைய வேண்டும். சிறு சேமிப்பு ஒரு மனிதனுக்கு வேண்டும். படுத்து எந்திரிச்சான், சம்பாதிச்சான், படுத்து தூங்கணும், சாப்பாடை நல்ல சாப்பாடை சாப்பிட்டான், பிரியாணி சாப்பிட்டான், எந்திரிச்சு போனான்னு இருக்கக்கூடாது. சிறு சேமிப்பு என்பது வர வேண்டும். அப்போ 24வது நட்சத்திரத்தினுடைய நாம் தொழிலை செய்தோமானால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சார். சரிங்க சார். அப்போ இதுக்கு என்ன சார் ஒரு ரெமெடியாக கொடுங்களேன் சார் அப்படின்னா, அஸ்வினி 24வது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்வினி
24வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது அப்படின்னா கீழே பெரும்பள்ளம் கேது கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் கேது கோயிலுக்கு நீங்கள் போகணும். ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை போகணும்? சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். அஸ்வினுடைய டிஎன்ஏ சூரியன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கேது கோயிலுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா கீழே பெரும்பள்ளத்திற்கு அந்த நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வழிபட வேண்டும். முந்திரி பாதாம உண்ண வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க என்ன தொழில் செய்யலாம்? ஜோதிட தொழில் செய்யலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜோதிடம் சொல்லலாம், அரசியல்லையும் அவங்க போகலாம். ஏன்னா மகம் அஸ்வினி மகம் மூலங்கிறது கேதுருடைய நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ அதை அவங்க பண்ணலாம். முந்திரி பாதாம உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து பரணி நட்சத்திரம். அவங்க 24வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காய் கலந்த உணவுகளை உடம்புல சேர்த்துக்கணும். ஹோட்டல் வைக்கலாம், அரசியலில் நுழையலாம், ஜவுளி கடை வைக்கலாம். இதெல்லாம் பரணி நட்சத்திரம் பண்ணலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்க வெள்ளிக்கிழமை நாளில் சொல்லுங்க. உங்களுக்கு ஆயில்யமா? இல்லை அதாங்கய்யா நான் சொல்கிறேன், உட்காருங்கய்யா. எல்லாத்தையும் வரும்போது சொல்லி வருவேன். எல்லா நட்சத்திரத்துக்கும் 24ங்கும் போது வருவேன் உங்களுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ பரணி சொல்லிட்டேன். கிருத்திகை 1வது பாதம் நல்லா புரிஞ்சுக்கணும். கிருத்திகை 2, 3, 4 பாதகத்துக்கு போயிடும். ஏன்னா கடகத்துக்கு ரிஷபம் பாதகமா? கிருத்திகை 1 என்பது மேசத்திலே வரும். அவங்க என்ன பண்ணணும்? பேரிச்சம்பழம் கலந்த உணவை சாப்பிட்டுக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அரசியலையும் நுழையலாம். கிருத்திகை 1 புஷ்கரண மாம்சமும் வராது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கிருத்திகை 2, 3, 4 என்ன சார் பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பேரிச்சம்பழம் உணவை தானம் கொடுக்கணும். கிருத்திகை 24வது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சுன்னா புரியுதுங்களா? அடுத்து ரோகிணி உங்களுக்கு 24 வருது, அதுவும் பாதகத்தில் வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரத்திற்கு ஸ்திரம் பாதகம். இதை தெரியாமல் நிறைய பேர் திருமண பொருத்தத்தில் ஏற்றி விட்டுறாங்க. நல்ல தாராபலன்கள் இருக்குது அப்படின்னு ஏற்றி விட்டுறாங்க. அங்கே போனால் அடிச்சுக்கிட்டு நிற்கும். தெரியாது. என்ன சார் நல்லா தானே சார் இருக்குது அப்படிம்பாங்க. மெயினாகவே சரத்திற்கு சிரத்தை சேர்க்கவே கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ கடகத்திற்கு ரிஷபத்தை சேர்க்கக்கூடாது, துலாத்துக்கு சிம்மத்தை சேர்க்கக்கூடாது, மகரத்திற்கு விருச்சிகத்தை சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இதை நம்ம சொல்லணும். அப்போ கிருத்திகை 2, 3, 4 பேரிச்சம்பழம் உணவை தானம் கொடுக்கணும், அரசியலில் நுழையலாம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் அவங்க பண்ணலாம். அடுத்து மட்டன் ஸ்டாலு, சிக்கன் ஸ்டாலு இதெல்லாம் வைக்கலாம். 24 கிருத்திகையை வந்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து ரோகிணி உங்களுக்கு 24 வருது, ஜோதிட தொழில் பண்ணலாம், ஹோட்டல் வைக்கலாம். ஏன்னா ரோகிணியினுடைய டிஎன்ஏ புதன். அப்போ ஜோதிட தொழிலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நாவல் பழம் பால்கோவை தானம் கொடுக்கணும். மிருகசிரிசம் 1, 2 24 வருது உங்களுக்கு, தேங்காய் கலந்த உணவை தானம் கொடுக்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், படம் பிடிக்கலாம். புரியுதாலே உங்களுக்கு? எங்களுடைய பிஆர்ஓ வந்து ஆயிலிய நட்சத்திரம், அவருக்கு 24வது நட்சத்திரம் மிருகசிரிடம். அவர் டெய்லி பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சிடுவார், படக்குன்னு பிடிச்சிடுவார். பார்த்துருக்கீங்களா இல்லையா? புரியுதா இல்லைங்கய்யா? நிலையாக இருப்பார். வாழ்க்கையில் மனிதனுக்கு இன்ப துன்பம் வரும், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. கலைஞருக்கு வராதுதான். புரியுதா இல்லை உங்களுக்கு? அப்போ மிருகசிரிடம் 24வது நட்சத்திரமாக வந்தா, அது 1, 2 பாதங்கள் வந்தா தேங்காய் கலந்த உணவை தானம் கொடுக்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஹோட்டல் வைக்கலாம், ஜோதிட தொழிலுக்கும் வரலாம். ஏன்னா மிருகசிரிடத்தினுடைய டிஎன்ஏ குரு பகவான். அப்போ மிருகசிரிடம் 3, 4 சாப்பிடலாம் தேங்காய் கலந்த உணவை, இந்த தொழிலை செய்யலாம். புனர்பூசம் 24 வருது, ஜோதிட தொழில் கண்டிப்பாக பண்ணலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பண்ணலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? குருவும் சனியும் வந்துடும், தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். புனர்பூசத்தில் யார் ஒரு மனிதன் பிறந்தாலும் முன்னாளில் கஷ்டம் இருக்கும், பின்னாளில் கஷ்டமே இருக்காது.
அடித்து கொண்டு போயிடும். குரு சனி டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம். அப்போ புனர்பூசம் 24 வந்தால் கரும்பு ஜூஸ் சாப்பிடணும், கரும்பு கலந்த உணவை சாப்பிடணும். ஜோதிடராக இருக்கலாம், அரசியலில் நுழையலாம், எல்லாம் பண்ணலாம். காலபுருஷனுடைய 3வது வீட்டில் வருது, அது 3லேயும் வரும் 4லேயும் வரும். உங்களுக்கு மிருகசீரிஷத்துக்கு அடுத்து புனர்பூசத்தை சொல்லிட்டேன்னா திருவாதிரையில் சொல்லணும். திருவாதிரை 24 வந்தா அவங்க என்ன பண்ணணும்? யூடியூப் சேனல் நடத்தணும். நடத்துகிறாரு நம்மால். கலைத்துறையை வேலை பார்க்கணும், அரசியலில் நுழையணும். புனர்பூசம் 24 வந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை பண்ணிக்கணும். கருப்பு திராட்சையை வாழைப்பழம் உணவை நம்ம சேர்த்துக்கணும். திருவாதிரை 24 வந்தால் வாழைப்பழம் உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். புனர்பூசம் 24 வந்தால் கரும்பு ஜூஸை நம்ம சாப்பிடணும். ஜோதிட தொழில் பண்ணணும், வகுப்பு எடுக்கணும், வெற்றி பெறலாம். பூச நட்சத்திரம் உங்களுக்கு 24 வருது. புனர்பூசம் 4 வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் தானம் பண்ணணும். ஏன்னா தானம் பண்ண வேண்டியதில்லை, சாப்பிடலாம். பூச நட்சத்திரம் உங்களுக்கு 24 வருது அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம், இரும்பு தொழில் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டும் பண்ணலாம். பூசம் இருக்கிறது காலபுருஷனுடைய 4வது வீட்டிலையா, அந்த பாவக காரகத்துவத்தினுடைய தொழிலையும் நாம் செய்யலாம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் 24 வந்தா ஜோதிடமும் படிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜோதிடமும் படிக்கலாம், அரசியலையும் ஈடுபடலாம். புதன் சார்ந்த தொழில், கமிஷன், புரோக்கரிங் எல்லாமே பண்ணலாம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரை உணவை உடம்புல சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்து மக நட்சத்திரம் உங்களுக்கு 24 வருது அப்படின்னா துலாம் ராசிக்கு அது பாதகமாக வரும், சரராசிக்கு பாதகமாக வரும். அப்போ 24வது நட்சத்திரம் மகமாக வந்தால் அந்த பொருளை தானம் கொடுக்கணும், கீரை வகைகளை தானம் கொடுக்கணும், அதிரசம் கலந்த உணவுகளை தானம் கொடுக்கணும். அவங்க ஜோதிட தொழில் பார்க்கலாம், ஹோட்டல் வச்சு நடத்தலாம், இதெல்லாம் பண்ணலாம். மக நட்சத்திரம். பூர நட்சத்திரம் உங்களுக்கு 24 வருது, அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா லெமன் ஜூஸ், லெமன் சாதம் தானம் பண்ணணும். சுவாதி கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸ், லெமன் சாதம் தானம் பண்ணணும். தானம் பண்ணாங்கன்னா அந்த 24வது நட்சத்திரம் வேலை செய்யும். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும், ஜவுளி கடை வச்சுருக்காங்கன்னா சூப்பராக வேலை செய்யும், அரசு ரீதியில் ஒர்க் பண்ணாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஆனால் லெமன் ஜூஸ் தானம் கொடுக்கணும். உத்திரம் 1வது பாதம் பாதகமாக வரும் துலாம் ராசிக்கு. உத்திரம் 1வது பாதம். மாதுளம்பழம் தானம் பண்ணணும். புதன் தொழில் பண்ணலாம், ஜோதிட துறையில் இருக்கலாம், அரசியலையும் ஈடுபடலாம். அஷ்ட நட்சத்திரம் உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வருது. அப்போ ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாம், அரசியலில் ஈடுபடலாம், ஜோதிடம் படிக்கலாம். அதில் தான் புதன் ஆட்சி உச்சம் பெறுவார். அஸ்தத்தினுடைய டிஎன்ஏவே குரு தான். அப்போ ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் நிறைய தொழில்கள் இருக்கிறது. அப்போ வெற்றி பெற்றவர்களை நம்ம சொல்லி வர்றோம்ல. அப்போ ஆரஞ்சு பழம் உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சித்திரை உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வருது. அவங்க என்ன பண்ணணும்? ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம், ஜவுளி கடை வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பப்பாளி கலந்த உணவுகளை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து சித்திரை 2-3 நாளும் அதான், 3 நாளும் அதான், அவங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்து சுவாதி 24ஆக வந்தால் அவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, சனியினுடைய தொழில் இரும்பு தொழில் பண்ணுறது. ஏன்னா காலபுருஷனுடைய 7வது வீட்டில் வரும். சுக்கிரனுடைய கலை சார்ந்த அதையும் அவங்க பண்ணலாம். பண்ணினாங்கன்னா மொத்தத்தில் ராகுனுடைய நட்சத்திரம் 24 வந்தால் கமிஷன் கடுமையாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அவங்க அதை செய்யலாம். அடுத்து விசாகம் 2, 3, 4 பாதங்கள்
உங்களுக்கு 24 வந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். 1 2 3 பாதங்கள், 4வது பாதம் விருச்சிகத்தில் வரும். அப்போ 1 2 3 பாதம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? விசாகம் உங்களுக்கு 24 வந்தால் ஜோதிட தொழில் பார்க்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம், புரோக்கரிங் கமிஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? புரோக்கரிங் கமிஷன் பண்ணலாம், பெரிய லெவலில் கொண்டு போகும். அடுத்து விசாகம் 4வது பாதம் சரத்திற்கு ஸ்திரம் பாதகம் என்று சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் சப்போட்டா கலந்த உணவை தானம் கொடுக்கணும். வியாழக்கிழமை நாளில் எந்த பொருள் தானம் கொடுத்தாலும் 7 வாரம் தொடர்ந்து கொடுத்துடணும் அந்த நாளில். புரியுதுங்களா? இவருடைய படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டணும். செவ்வாய் எப்படி லோ வோல்டேஜாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் முருகன் படத்தை மாட்டுங்க. விசாகம் 24 வந்தா. அடுத்து அனுச நட்சத்திரம் உங்களுக்கு 24 வருது அப்படின்னா ஜோதிட தொழில் பண்ணலாம். விசாகம் 4வது பாதமும் ஜோதிட தொழில் பண்ணலாம். ஏன்னா காலபுருஷனுடைய 8வது வீட்டில் வரும். 8ங்கிறது ஜோதிடம். அப்போ அனுசம் 2 என்பது உங்களுக்கு 24 வந்தால் ஜோதிடமும் பார்க்கலாம், அரசியலையும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் வெண்பங்கள், நொங்கு, பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி இவையெல்லாம் தானம் கொடுக்கணும். சனிக்கிழமை நாளில் தானம் கொடுக்கணும், வெற்றி பெறலாம். கேட்டை உங்களுக்கு 24 வருது, புதன் தொழில் பண்ணலாம். புதன்னா நடிப்பு, அந்த தொழிலும் பார்க்கலாம். கேட்டைக்கு டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். உதாரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து திருவோணம், அவருக்கு 24வது நட்சத்திரம் பூராடமாக வரும், சாரி அனுசமாக வரும். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? கேட்டையாக வரும். சூப்பர் ஸ்டாருக்கு கேட்டை வந்து 24வது நட்சத்திரமாக வரும். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரமா, அதற்கு டிஎன்ஏ சந்திரன், சந்திரனாலவே படம். ஆக அவர் தொழிலை நிலையாக பண்ணுறாரா? அரசியலை ஜெயிக்க முடியாது, ஏன்னா காலபுரத்தினுடைய 8வது வீட்டில் வருது. கர்ம நட்சத்திரம் கூட. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்கும். நீர் ராசிகளை வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாராபலன்களில் 2 வரும். 2 தாராபலன் வரும். கடகத்தில் 8 9 வரும், விருச்சிகத்தில் 17 18 வரும், மீனத்தில் 26 27 வரும். அப்போ பாருங்கள், ஒரு நல்ல சுபிட்சமான இடத்துல இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்திர ராசிகளில் நிலையான ஒரு லாபம் கிடைக்கணும்ல நமக்கு. ஒரு நாளைக்கு 500, ஒரு நாளைக்கு 200, ஒரு நாளைக்கு 300 இருக்கக்கூடாது. ஒரு 25 ரூபா டெபாசிட்டாக உனக்கு கொடுக்கணும், கிடைக்கணும். அப்படின்னா எந்த பாவகம்? 11ஆம் பாவகம். ஸ்திர ராசியில் வரக்கூடிய, கும்பராசியில் வரக்கூடிய அந்த 24வது நட்சத்திரம் தான் சார். அதில் யார் யாரை பிறக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? யமதர்மனை பிறக்க வச்சுருக்காங்க. யமதர்மன் யார்? ஒரு டிக்கெட்டுக்கு மேலே ஒன்று எடுத்துருவான், வாடான்னு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ 24வது தெய்வ அனுகூலமாக இருந்தாலும் அதில் ராஜராஜ சோழனையும் பிறக்க வச்சுருக்காங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு வாத்தியத்திற்கும் ஆள் நிறையா இருக்கிறது. அப்போ 24வது நட்சத்திரம் அப்படி கேட்ட வரைக்கும் வந்துட்டேன்னா, அடுத்து மூல நட்சத்திரம் உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் நுழையலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் மூலம் அரசாலும். இதே பெண்ணுன்னா அவங்க அரசியலுக்கு போகக்கூடாது, ஜோதிடத்துறைக்கு போகலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். மூலத்தினுடைய டிஎன்ஏ செவ்வாய் காலபுருஷனுடைய 9வது வீட்டில் வருது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ மூலத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர். 19வது நட்சத்திரம் காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், தெய்வ பிராப்த நட்சத்திரம். ஆனாலும் இந்த பிரச்சனையை கொடுக்கும். அரசியலில் ஜெயிச்சிடலாம், ஜோதிடத்திலையும் ஜெயிச்சிடலாம், ரியல் எஸ்டேட்லையும் ஜெயிச்சிடலாம். மூலம் 24வது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சுன்னா, அப்போ கொய்யாப்பழம் கலந்த உணவுகளை அவங்க சாப்பிடணும். என்னைக்கு சார் சாப்பிடணும்? யமகண்ட நேரத்தில் சாப்பிடுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கேதுங்கிறது யமகண்டம், அவ்வளோதான். அந்த நேரத்தில் கொய்யாப்பழத்தை 7 வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அது பொதுவாக நம்ம கொய்யாப்பழங்கிறது இந்த துவர்ப்பு, அசிடிட்டி பிரச்சனை வந்தாலும் கிளியர் பண்ணிடும். அப்போ அதை பண்ணுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்து பூராடம் உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வருது. புதனுடைய தொழிலை பண்ணலாம்.
பூராடத்திற்கு டிஎன்ஏ புதன் 9ஆம் இடத்துல வருதா? அப்போ 24 பூராடமும் அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பூராடமே இருந்தாலும் அவங்க புதன் தொழிலை பண்ணலாம். ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். காளான் வெள்ளரி பழத்தை உணவில் சேர்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை நாளில். புரியுதுங்களா? அடுத்து உத்திராடம் 1ஆவது பாதம் துலாத்திலேயோ இதில் தனுசிலேயே வரும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் ஜெயிக்கலாம், குருவாக வகுப்பு எடுக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அதை செய்யலாம், அரசியலையும் நுழையலாம். உத்திராடம் என்பது 24ஆவது நட்சத்திரமாக தான். பலாப்பழம் கலந்த உணவுகளை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து உத்திராடம் 2, 3, 4 அவங்க என்ன பண்ணணும்? சாப்பிடலாம். தொழில் உத்திராடம் 1ஆவது பாதம் ஆன்மீகத்தை சார்ந்த பிரச்சனைக்கு போகும். உத்திராடம் 2, 3, 4 குரு தொழில் பண்ணலாம், வகுப்பு எடுக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேங்கில் ஒர்க் பண்ணலாம். உத்திராடம் டிஎன்ஏ குரு பகவான். அடுத்து திருவோணம் 24ஆவது நட்சத்திரமாக அவங்களுக்கு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? கலைத்துறையில் சேரலாம். புரியுதுங்களா? கலைத்துறையில் அவங்க சேர்த்துக்கலாம். அப்போ பலாப்பழத்தை உணவுகளாக சேர்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாப்பிடலாம். சரி, திருவோணம் சீத்தாப்பழத்தை உடம்புல சேர்த்துக்கணும். அவங்க அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மகரத்திலேயே வரும். புதன் தொழில் பார்க்கலாம், ஜோதிட தொழில் பார்க்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆப்பிள் சாம்பார் சாதம் அல்லது தக்காளி சாதத்தை உணவில் சேர்த்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை நல்லா பண்ணலாம். சதயம் அவிட்டம் 3, 4 மேசத்திற்கு பாதகமாக வரும். இந்த தொழிலை செய்யலாம். ஆப்பிளும் சாம்பார் சாதமும் தானம் கொடுக்கணும், ஏன்னா மேசத்திற்கு அது பாதகமாக வரும். சரராசிக்கு அந்த இடம் பாதகமாக வரும். சதயம் 1, 2, 3, 4 அவங்க என்ன பண்ணணும்? அவங்களும் கருப்பு திராட்சையை தானம் பண்ணணும். ஜோதிட தொழில் பண்ணலாம், புரோக்கரிங் கமிஷன் பண்ணலாம், அரசியலில் ஈடுபடலாம். சதயம்னா என்ன சார்? 100ஆ? வெற்றி பெறணுமா இல்லையா? வெற்றிக்கு 100 தானே கணக்கு, அதில் நம்ம வெற்றி பெறலாம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 அவங்க என்ன பண்ணலாம்? அரசியலில் ஜெயிக்கலாம், சூரியனுடைய டிஎன்ஏ பெற்றது, வகுப்பு எடுக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம். அடுத்து பூரட்டாதி 4ஆவது பாதம் மாம்பழத்தை சாப்பிடணும், அவங்க தானம் கொடுக்கணும். பூரட்டாதி 1, 2, 3 தானம் கொடுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது காலபுருஷ தத்துவத்திற்கு நான் சொல்லுகிறேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அந்த பாதத்தை கணக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பூரட்டாதி 4 என்பது காலபுருஷனுடைய 12ஆவது வீட்டில் வரும். மாம்பழத்தை சாப்பிடலாம், குரு தொழில் பண்ணலாம், அரசியலில் ஈடுபடலாம். உத்திரட்டாதி உங்களுக்கு 24ஆ வருது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹோட்டல் தொழில் நடத்தலாம். உத்திரட்டாதிக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் 24ஆ வரும். உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி 6ஆவது நட்சத்திரம்னா 24ஆவது நட்சத்திரம் திருவோணமாக வரும். திருவோணம் எங்கே வருது? காலபுருஷனுடைய 10ஆவது வீட்டில் வருது. 22ஆவது நட்சத்திரமாக வருதா? வைநாசிக நட்சத்திரமாக வருதா? அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? கர்மம் நடத்துகிற தொழிலை பண்ணலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்மம் சார்ந்த பிஸ்னஸை பண்ணலாம், அங்கே ஒரு உழைப்பாளியாக இருக்கலாம். இதெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்பை அந்த உத்திரட்டாதி பெறும். ஆனால் உத்திரட்டாதி 24ஆ வந்தா நீங்கள் ஹோட்டல் தொழில், பால் பண்ணை, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை பண்ணலாம். அன்னாசி பழம் கலந்த உணவுகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமை நாளில் தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். ரேவதி உங்களுக்கு 24ஆ வருது சார். ரியல் எஸ்டேட் பண்ணலாம், புதன் தொழில் பண்ணலாம், புதன் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணலாம், புரோக்கரிங் கமிஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ 24 நட்சத்திரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்தந்த தெய்வங்கள் பிறந்த நட்சத்திர இந்த படத்தை உங்களுடைய அலுவலகத்தில் மாட்டிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? கேது, அஸ்வினினா விநாயகர், பரணினா துர்க்க,
கிருத்திகைனா முருகன், ரோகிணினா கிருஷ்ணர், மிருகசீரிடம்னா சந்திரன் மான்தலை, திருவாதிரைனா சிவன் ருத்ரன் நடராஜன், புனர்பூசம்னா ராமர், பூசம்னா குரு பகவான், ஆயில்யம்னா ஆதிசேஷன், மகம்னா சுக்கிர பகவான் கொடுமுடி மகுடேஸ்வரர், பூர நட்சத்திரம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், உத்திரம்னா சபரிமலை ஐயப்பன், ஹஸ்தம்னா சூரிய பகவான், அந்த குதிரையோட ஒருவர் பாருங்க அந்த படத்தை வச்சுக்கணும். சித்திரைனா காஞ்சிபுரம் சித்திரகுப்தர், அந்த படத்தை வச்சுக்கோங்க. விசாகம்னா முருகப்பெருமான், சாரி சுவாதினா நரசிம்மர், விசாகம்னா முருகப்பெருமான், அனுசம்னா மகாலட்சுமி, கேட்டைனா வராக பெருமாள், மூலம்னா ஆஞ்சநேயர், பூராடம்னா ஜம்புகேஸ்வரர், உத்திராடம்னா விநாயகர், திருவோணம்னா பெருமாள், அவிட்டம்னா புதன் பகவான், சதயம்னா அர்த்தநாரீஸ்வரர், பூரட்டாதினா குபேரன், உத்திரட்டாதினா சந்திர பகவான், சாரி காமதேனு, ரேவதினா சனீஸ்வர பகவான். அவ்வளோதான் சார் முடிஞ்சு. உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் மாட்டுங்க. இந்த 24வது நட்சத்திரம் உங்களை வாழ்வை வளமாக்கும் வளமாக்கும் வளமாக்கும். ஏதாவது டவுட் இருக்கா ஐயா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கய்யா. யாருக்கும் இல்லை. ஏதாவது ஒரு தெளிவு வந்துச்சா ஐயா? தெளிவு வந்துச்சாங்க ஐயா? தெளிவு வந்துருச்சா? சொல்லுங்கய்யா. சித்திரை அதான் உங்களுக்கு. நீங்கள் சித்திரகுப்தர் யார் சார்? கணக்கு வழக்க எழுதுகிறவர், அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், ஜோதிடம் படிக்கலாம். ஜோதிடமே எழுதுறது தானே, ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறோம். அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் இல்லை சார், ரியல் எஸ்டேட் பண்ணுவேன், புரோக்கரிங் பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன், ஜோதிடமும் இருக்குது, அந்த வேலையும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 24வது நட்சத்திரம் அவிட்டம். சில சூட்சுமங்களை சில பேருக்கு நான் சொல்லுவேன், அதை செய்யுங்க இதை செய்யுங்க. அந்த தொழிலை செய்யலைனாலும் அந்த காரகத்துவத்தினுடைய இதுக்கு நீங்கள் ஒரு பூ போட்டு பூஜை பண்ணுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ ரேவதியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சில சில சூட்சுமங்களை நான் சொல்லியிருப்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. செவ்வாய், ரேவதியினுடைய அவிட்டம் என்பது செவ்வாய் பிறந்த நட்சத்திரம். செவ்வாயினாவே பூமிக்காரகனா. பூமிக்கு யார் சார் வேணும்? வீடு கட்டுறதுக்கு எது சார் வேணும்? முதல்ல செங்கல் வேணுமா? அப்போ அந்த 24வது நட்சத்திரம் அவங்களுக்கு ஏக்கி அவங்க வாழ்வை வளமாக்கி கொண்டு போகும். எல்லா ஜோதிடரும் கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். மறுக்கட்டும், இல்லை சார் நான் 24வது நட்சத்திரம் நான் பண்ணலை. எங்கள் ஐயாவை நான் சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டாக சொல்லிட்டேன். அவர் வானலாகிய புகழுக்கு சென்று விட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ 24வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்வை வளமாக்கும். 24வது நட்சத்திரம் நிலை கொண்ட நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், நிலையானது ஒரு நட்சத்திரம். அந்த தொழிலை நீங்கள் செஞ்சிட்டாவே போதும் சார். நமக்கு நிலையானது ஒரு வருமானம் தானே வேணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை செஞ்சிட்டாவே போதும். என்னுடைய செல் நம்பர் 9688889619 866972925540. இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பமும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும், எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனரும், எங்கள் பிரபஞ்ச குழுவின் செயலாளரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு உறுதுணையாக இருக்கும் தம்பி கதர் அவர்களுடைய குடும்பங்களும், மற்றும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் குடும்பங்களும், அடுத்து PRO தன்னுடைய அருண்ராம் அவர்களுடைய குடும்பங்களும், பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் மாணிக்கம் ஐயா, கணேஷ் சரவணன், பூபதி ஐயா இவர்களுடைய குடும்பங்களும், மற்றும் வேலு சிவா அவர்களுடைய குடும்பங்களும், மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின்
பொருளாளர் ஐயா திரு முருகானந்தம் அவர்கள் அனைவருக்கும் சிறந்த கருத்துக்களை வழங்கினார்கள். அவருக்கு தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.